ஆ. சூப்பர்ப் கோலுமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. ஓ வெளிய தேங்க் தூரத்துல பக்கத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஓ அதுவும் தேங்க்யூ சார். யாரு வயலின் வீணை எல்லாம்? ஹஸ்பண்டும் சன்னும் வயலின், வாவ். டாட்டர் வந்து வீணை ஓக்கல். வாவ். அவங்கள வச்சு நம்ம கிளாஸ்ல ஒரு நாளைக்கு கூப்பிடுங்களேன். கூப்பிடுறேன் சார். நீங்க கிளாஸ்க்கா வாசிக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு வாட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா, ஷியோர். பியூட்டிஃபுல்மா. ஒன் வண்டர்ஃபுல் கோலு. பார்க்கறதுக்கே அது ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே பார்க்கறது அப்படியே ஒரு கோயிலுக்கு ஏதாவது நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா தேங்க்யூ சார். சைட்லயும் நிறைய வச்சுங்க. வெரி பியூட்டிஃபுல்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण कविता जी। प्रसाद सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपो मानसमुच्यते। ॐ तत्सदिति नित्येषु ब्रह्मणस्त्रिविधस्मृतः ब्राह्मणास्तेन वेदाय च यज्ञाय च विहिताः पुरा। जय श्री कृष्ण सर। சூப்பர் ஜி. थैंक यू सर। வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். மனப்பாடமா சொல்லிருக்கேன். அதுவும் அதுவும் பிழை இல்லாம, எங்கேயுமே இது இல்லாம பியூட்டிஃபுல் ஜி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். உங்க थैंक यू கிளாஸ் सर। நிஜமாவே ரொம்ப அழகா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குமா. थैंक यू सर। 17வது அத்தியாயம் 19 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அத ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 20, 21, 22, 3 எடுத்துக்கலாம். சிம்பிளான ஸ்லோகங்கள் தான். ஸோ இன்னைக்கு நிறைய ஜாஸ்தி நேரம் எடுக்காது எல்லாருக்கும். ஓகேம்மா, ரிவிஷன் பண்ணலாமா? இந்த ஸ்லைட் ஸ்ட்ரக்கா இருக்கு. अफलाकाङ्क्षिभिर्यज्ञो विधिदृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनस् समाधाय स सात्विकः अभिसन्धाय तु फलम् दम्भार्थमपि चैव यत् युज्यते भरतश्रेष्ठ तैयज्ञौ विद्धि राजसम् विधिहीनमसृष्टान्नं मन्त्रहीनमदक्षिणम् श्रद्धाविरहितैयज्ञन् तामसं परिचक्षते देवद्विजगुरुप्राज्ञ
पूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यमहिंसा च शारीरन्तप उच्यते अनुद्वेगकरौ वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते मनः प्रसादः सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपो मानसमुच्यते श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अफलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमानपूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसञ्चलमध्रुवम् मूढग्राह्येनात्मनो यत् पीडया क्रियते तपः परस्योत्सादनार्थो वा तत्तामसमुदाहृतम् பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ரொம்ப இனிமையா இருந்து கேட்கறதுக்கு. Thank you, sir. 19 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்கள் இதுக்கு வந்து முன்னாடி 17, 18, 19ல சாத்விக தபம், ராஜசீக தபம், தாமச தபம் பத்தி பகவான் சொல்லியிருக்கார். அடுத்த சாப்டர், அடுத்த டாபிக் அவர் தானத்தை எடுத்துக்கிறார். முதல்ல ஆகாரம் வந்தது, யஜ்ஞம், தபம். இப்ப தானம். 20வது ஸ்லோகம். दातव्यमिति यद्दानं दीयतेऽनुपकारिणे देशकाले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्. தாத்தவ்யம் தானம் கடமையாக, இதி இவ்வாறு, யத் எது, தானம் தானம், தீயத்தே கொடுப்பது, அனுபகாரிணே உபகாரம் என்றில்லாமல், தேசே இடம், காலே வேளை, ச மற்றும் பாத்ரே பெறுபவர், ச மற்றும் தத் அந்த, தானம் தானம், சாத்விகம் சாத்விகம், ஸ்மிருதம் கூறப்படுவது. எந்த ஒரு தானம் கடமையாக மற்றும் உபகாரம் என்றில்லாமல் சரியான இடத்தில் வேளையில் மற்றும் பெறுபவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த தானம் சாத்விகம். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். தாத்தவ்ய தாத்தவ்ய தவ்ய தமிழாக கொடுத்து தாத்தவ்ய மீதி யத்தானன், மீதி ரெண்டுமே குரல் எழுத்துகள், யத்தானன் இது ரெண்டு தான் இருக்கு. யத்தானன் தீயதேனுபகாரிணே, தீய தீ நடுவில் எழுத்து, தீயதே நுபகாரிணே, நுபகா நடுவில் எழுத்து, ரிணே ரீ குரல் எழுத்து, दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च, தேசே ரெண்டுமே நெடுவெழுத்துகள், காலே ரெண்டுமே நெடுவெழுத்துகள், ச பாத்ரே ச பாத்ரே ரெண்டுமே நெடுவெழுத்துகள், பாமில் ஆகாத் கொடுத்து, தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம், அதே மாதிரி எத்தானம் மாதிரி தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம், ரெண்டு இருக்கு. சாத்விகம் ஸ்மிருதம், ஸ்மிருதம் ஸ்மிருதம் இல்ல, சாத்விகம் ஸ்மிருதம். वासवी जी. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी.
दातव्यमिति यद्दानं दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். Thank ரொம்ப you, அழகா sir. சொன்னேன். எங்கேயுமே ஒரு ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் பண்ணாம பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. Jai Shri Krishna, sir. சோ 2 விதமான தானங்கள் சொல்றார். ஒண்ணு, அதுக்கு ரிட்டர்னா ஒண்ணும் வேண்டாம், அனுபகாரினே, உபகாரம் என்று இல்லாமல், அதுக்கு அதுக்கு அது பண்ணோம்னா அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம, அது ஒண்ணு. அப்புறம் அத ஒரு கர்த்தவியமா நினைச்சுட்டு பண்றது, அது ஒரு டாபிக் எடுக்கிற. இன்னொன்னு, அது எதை தானம் பண்றோமோ அது சரியான இடத்தில் சரியான வேளையில் அண்ட் தகுதியானவருக்கு கொடுக்கணும். சோ அதான் தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதே நுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச. அதை நம்ம ஒரு கர்த்தவியமா பண்ணணும். தானம் பண்றது ஒரு கர்த்தவியமா அப்படின்னா, ஆமாம், தானம் பண்றது ஒரு கர்த்தவியம். ஏன்னா இது எதை வச்சுட்டு இருக்கோம், அது நம்மளது இல்ல. இப்ப யாகம் பண்றோம், யாகம் பண்றதுனால ஏதோ கிடைக்கிறது நமக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்லோகத்துல கூட, யாகம்னா நம்ம வேலை பண்றதுதான் யாகம், அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு சேலரி கிடைக்குது. யாகம் பண்றதுனால நமக்கு ஏதோ கிடைக்கிறது, அந்த எது கிடைக்கிறதோ அது நமக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும், ஜனங்களுக்கு. ஏன்னா அதோட அது நம்மளுது அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்ப அதோட நமக்கு ஒரு பற்றுதல் வந்துடுது. அதெல்லாம் நம்மளது இல்ல, எல்லாம் பூமியோடது, அங்கேருந்து வருது நமக்கு. எது நம்மள்ட்ட இருக்கோ அது நமக்கு இன்னொருத்தர் கொடுக்கறது நம்மளோட கர்த்தவியம். அண்ட் எதை கொடுக்கிறோமோ அதுல நமக்கு ஏதாவது ஒரு உபகாரம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு கொடுக்க கூடாது. அதான் தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதே நுபகாரிணே. அடுத்தது யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்னா அவ நமக்கு ஏதோ நல்லது பண்ணிருக்கா அப்படிங்கிறவாளுக்கு கொடுக்க கூடாது. அவ அப்புறமா எனக்கு ஏதாவது திருப்பி தரப்போறா அப்படின்னு நினைச்சுன்னு கொடுக்க கூடாது. யார் நமக்கு நல்லது பண்ணா அதுக்காக அவள்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவ நமக்கு நல்லது பண்ணிருக்காளேன்னு நம்ம கொடுக்க கூடாது. உபகாரம் அப்படின்னு நினைச்சுட்டு கொடுக்க கூடாது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச, அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. தேசே எங்க கொடுக்கணும், ஒரு அர்த்தம் எந்த இடத்துல அதுக்கு நீடு இருக்கோ அங்க கொடுக்கணும். இப்ப எங்கேயாவது ஒரு எர்த்குவேக் வந்துருது, ஃப்ளட் வருது, நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வருது, அந்த இடத்துல கொடுக்கணும். எப்ப கொடுக்கலாம், அது நடந்திருக்கு, அதுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கா, அப்ப கொடுக்கணும். அதுல யாரு கொடுக்கணும், யார்கிட்ட அந்த 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 ஃப்ளட்லயோ அந்த எர்த்குவேக்லயோ யார் அவஸ்தப்பட்டிருக்காளோ அவள் எல்லாமே அழிஞ்சு போயிடுத்தோ அவளுக்கு கொடுக்கணும். சோ இது மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன், தேசே காலே பாத்திரே. சோ எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த மாதிரியான இடத்துல அது எப்ப வேணுமோ அவளுக்கு, அதாவது எப்ப வேணும், எல்லாம் முடிஞ்ச அப்புறம்
கவர்மெண்ட்லாம் பார்த்து திருப்பி எல்லாம் வீடெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எப்ப வேணுமோ அப்ப கொடுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாராவது ஒரு குழந்தை பைசா இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல வரான்னா, கஷ்டத்துல வரா குழந்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆளுக்கு அப்ப கொடுக்கணும். அந்த குழந்தை குணமானதுக்கு அப்புறம் அது கொடுத்ததுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் அந்த குழந்தை இறந்து போன அப்புறமா ஐயோ பாவம் குழந்தை இறந்து போச்சு, நான் இப்போ உனக்கு பணம் தரேன்னா அதுக்கு ஏதாவது இது இருக்கா? கிடையாது. எங்க கொடுக்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்லயே கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கணும்னா, நிறைய பேர் இது மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ரோட்ல சின்ன காமிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம பணம் கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே குழந்தைய அடுத்த டிராபிக் சிக்னல்ல வந்து கொடுப்பா. இப்பதானடி உனக்கு பணம் கொடுத்துருந்தேன். ஓ நீங்க தானா, நான் வேற யாரும் நினைச்சுன்னு உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு வேற யாராவது பார்க்க போவா. இந்த மாதிரி நடக்கிறது. அதனால எங்க கொடுக்கணும்? எந்த இடத்துல அதுக்கு தேவை இருக்கோ அந்த இடத்துல கொடுக்கணும். தேசே எப்பனா அந்த சமயத்துல எப்ப அவ கேட்டு இருக்கா அவளுக்கு தேவையோ அந்த சமயத்துல கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்னா யாரு நீடியா இருக்காளோ அவளுக்கு கொடுக்கணும். யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கு கொடுக்கணும். இது ஒரு இன்டர்பிரேஷன். இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன? புனிதமான இடத்துல கொடுக்கணும். நம்ம சாஸ்திரங்கள்ல எங்க ரிவர்ஸ் எல்லாம் மீட் பண்றது, நதிகள்லாம் எங்க மீட் பண்றதோ சங்கமம், அது ரொம்ப அழகு, ரொம்ப நல்ல புண்ணியமான இடம். ஆர் புனிதமான நதிகள் கரையில கொடுக்கறது, ஆர் இந்த மாதிரி குருக்ஷேத்திரம், பிரயாகம், காஷி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கறது. சோ அது ஒரு தேசே. அது எப்ப காலம்னா நல்ல நாள் பார்த்து கொடுக்கறது. சங்கராந்தி அந்த மாதிரியான நாள்ல கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கறதுன்னா, ரொம்ப நல்லவாளா இருக்கா, நல்ல படிச்சவாள் இருக்கா, நிறைய வேதங்கள்லாம் தெரியும், ஆனா அவளுக்கு பணம் இல்ல, அவளுக்கு பணம் தேவைப்படுறது, அவர் உணவு தேவைப்படுறது, அந்த மாதிரி இருக்கிறச்சு அவளுக்கு கொடுக்கறது. சோ இந்த தேசே காலேச்ச பாத்திரேச்ச இது 2 விதமா பார்க்கலாம். ஆனா பாயிண்ட் இதுதான், நேரம் கெட்ட நேரம் கொடுக்க கூடாது. ஏதோ நாமளும் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பார்ட்டியில வந்திருக்கா, எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, நாங்களும் இருக்கா, எல்லாரும் நல்ல ஒரு மூட்ல இருக்கிறச்சே, நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டியே லோனா, உன்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னியே, நான் இப்ப உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆளுக்கு எவ்வளவு கோவம் வரும். இவ்வளவு பேருக்கு மேலாலே என்ன அவமதிச்சிருக்க அப்படின்னு தானே அர்த்தம். சோ எந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும்? ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கு, அதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இப்ப கொடுக்காம 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை குணமாயிடுத்தோ, அந்த குழந்தையே உடம்பே சரியில்லாம போயிடுத்தோ, அப்ப போய் அவனுக்கு நீ அப்ப என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டியே, இந்தா நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு சரியா? சோ எதை கொடுக்குறோமோ, எந்த நேரம் கொடுக்குறோம், எந்த இடத்துல கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் நீங்க தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அந்த மாதிரியான தானம் சாத்விகம். ஏன்னா இந்த பூலோகத்துல இருக்கிறதெல்லாம் யாரோட சொந்தம் இல்ல. நம்ம ஏதோ நம்ம சொந்தம் கொண்டாடி இருக்கோம். இதெல்லாம் பூலோகத்துல இருந்து வந்தது, பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது, பகவான் சிருஷ்டிச்சது. இதெல்லாம் நம்மளுதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளுதுன்னு நினைச்சு அதை இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளுதே இல்லாதது நம்ம எப்படி வச்சுக்க முடியும்? இன்னொருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். சோ ஒரு கர்த்தவியமா நினைச்சுட்டு அதுக்கு உபகாரமா இல்லாம எந்த இடத்துல எந்த நேரத்துல யாரு கொடுக்கிறோம் அதை பொறுத்து சாத்விக குணம், சாத்விக தானம். இது ஒரு கர்த்தவியம். இது தானமேக்கம் கலௌ யுகே. கலியுகத்துல தானம்தான் நம்மள தூய்மையாக்கும்.
அப்படின்னு பவிஷ்ய புராணத்துல கொடுத்து. ராமாயணத்திலயும் ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரகதாச்சாரி பத தர்மகே கலி மகூன ஏக பிரதான ஜேன கேனா விதி தீன தான கரை கல்யாண. தர்மத்துக்கு பிரகாத சாரி பத 4 விஷயங்கள். அதுல ரொம்ப முக்கியமானது, அதுவும் இந்த கலியுகத்துல கலி மகூன ஏக பிரதான ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா ஜேனகேன விதி தீன தான கரை கல்யாணம். தானம் பண்றதுதான் ரொம்ப முக்கியமானது. தானம் பண்றதுல நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. தானம் பண்ண உடனே நம்மளோட அந்த அட்டாச்மெண்ட் அந்த விஷயத்துக்கு போயிடுறது. ஒரு பிணைப்பு இருந்தா அதோட பிணைப்பு போயிடுறது. அப்புறம் ஒரு சர்வீஸ் ஆட்டிடியூட் வருது. பண்ணணும், இன்னொருத்தருக்கு பண்றோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் பார்த்துக்கலாம். நிறைய பெரிய கம்பெனில ஆபீசரா இருப்பா. அவ வந்து ஹோட்டல்ல சர்வ் பண்ணுவா. இங்க சிங்கப்பூர்ல போலாம், அங்க நிறைய இருக்கும் இந்த மாதிரி அன்னபூர்ணா. அங்க எல்லாரும் ஆபீசர்ஸ் தான். அவ வந்து ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்ணுவா. அப்ப அவளோட எனர்ஜி பார்க்கணும். ஏன்னா அந்த சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரைச்சே நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவா எல்லாரும். கடனேங்கிற பண்றதுதான் அது மாதிரி இருக்கும், எனர்ஜியே இல்லாம. ஆனா இது ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த மாதிரி உடம்புக்கு தெரிஞ்சிடுது, புத்திக்கு தெரிஞ்சிடுது, அடுத்த நிமிஷம் உங்களோட எனர்ஜி டபுள் ஆயிடும். அதனால்தான் எல்லா தர்மங்கள்லயும் இந்த தானம் பண்றது, தன் கிட்ட இருக்கிற பணத்துல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து வைக்கிறது நிறைய தர்மங்கள்ல கொடுத்திருக்கு. ஸ்கந்த புராணத்துல இருக்கு. நியாயோபாரிஜாத வித்தஸ்ய தசமசேன திமதஹ கர்த்தவ்யோ விநியோகஸ்ச ஈஸ்வர பிரீத்தியர் அதமேவச்ச. உங்களுக்கு நல்ல விதமா தர்மத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 பாகம், 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 10 ரூபா அது கர்த்தவியமா எடுத்துட்டு தானம் பண்ணணும். எதுக்குன்னா ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறது மாதிரி அந்த 1/10 10 பாகம் அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஸ்கந்த புராணத்துல இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு அதுக்கு தகுந்தான விளைவுகள் இருக்கு. நமக்கு ஒரு நெல் தான் நம்ம விதைக்கிறோம், அதுல இருந்து 1000 நெல்கள் வருது நமக்கு திரும்பி. அதனால இந்த நெல் எங்க போடுறோம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஞானேஸ்வரியிலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஜாலயாசு பீஜ பிரசங்கு படே க்ஷேத்ரவாவேச்ச சங்கு தைசாச்சி தானாச்ச ஹாலாகு தேகதேசே. நல்ல ஒரு நெல் கிடைச்சதுன்னா, நல்ல ஒரு சாயில்ல அது போட்டாதான், அது மாதிரிதான் சாத்விக தானம் அப்படிங்கிறார். தைசாச்சி தானாச்ச ஹாலாகு தேகதேசே. अनर्घ्य रत्न हाथा चढ़े तई भागा राची ओढ़ी पड़े दोनी जाली तरी न जोड़े लेते आंग. என்ன சொல்றன்னா, அனர்घ्य ரத்ன ஹாத்தா சடே தை பாங்காராச்சி ஓடி படே. ரொம்ப அழகான ஒரு ரத்னம் நம்ம கையில கிடைச்சிருக்கும். அப்ப பங்காராச்சி ஓடி படே அப்படின்னா தங்கம் கிடைக்காது. தோனி ஜாலி தரீன ஜோடே லேத்தே ஆங்க, ரெண்டுமே கிடைக்கிறச்ச அது போடுறதுக்கு யாருக்கு போடுறதுன்னு ஆள் கிடைக்காது.
அதுக்குதான் அவர் சொல்றார், பரீசண சுஹிருத சம்பத்தி ஹே தீனி ஏகி மிழத்தி ஜே பாக்யதரி உன்னதி ஆப்புல்யா விஷயி. நம்மளோட பாக்கியத்துல இருந்ததுன்னா இந்த மூணும் சேர்ந்தாப்புல கிடைக்கும். எதுன்னா தேசே காலே அண்ட் பாத்ரே, இந்த மூணும் சேர்ந்து கிடைக்கும். அப்பதான் நமக்கு அது சாத்விக குணமாகும். தைசே நிபஜாவயா தான ஜெய் சத்துவாசியே சம்வாகன தே தேச கால பாஜன திரவியஹி மிளே. அதேதான் சொல்றது. இந்த மூணும் கிடைக்கிறது ரொம்ப, எப்பெல்லாம் இந்த மூணும் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தானம் பண்ணணும். ஏன்னா இந்த மூணும் ஒருத்தருக்கு கிடைக்காது. ஒரு சாத்விக ஸ்ரத்த இருக்கச்சுதான் இந்த மூணும் நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கும். இல்லைன்னா நம்மள்ட்ட காசு இருக்கும், கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. காசு இருக்கும், கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும், ஆனா அந்த டைம் நமக்கு வராது. அண்ட் ஒரு பீஜத்துல இருந்து நமக்கு இவ்வளவு அரிசி கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் சரியான நேரத்துல மழை காலம் இருக்கச்சுதான் போடணும். அது எப்போவாது போட்டிருந்தா அதுக்காக அங்க அந்த தானத்துல இருந்து ஒண்ணும் வராது நமக்கு. அதுவும் எங்க போடணும், சரியான இடத்துல சரியான பூமியில போட்டாதான் வரும். சோ இந்த தானம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த கலியுகத்துல தானம் தான் ஒன்னாவது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. இப்ப நம்ம இந்த சத் சங்கமும் ஒரு மாதிரியான தானம். நம்மளோட டைம் கொடுக்கிறோம், ஏன்னா நல்லது நடக்கிறது, நல்ல இடத்துல இருக்கு. நான் பண்றதும் ஒரு விதமான தானம் தான். எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, அதை நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். எனக்குன்னு ஒருத்தர் வச்சுல அதுலதான் பிரயோஜனம் இருக்கா? இந்த ஒரு விதை போடுறதுனால தானே எனக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க போறது. அதனால இந்த தானங்கிறது எங்கெல்லாம் பண்ண முடியுங்கிறது நம்ம மனசுல வரணும். அதுதான் வருது இல்லை. நமக்கு ஒரு டொனேஷன் பாக்ஸ பார்த்தாதான் டொனேஷன் போடணும்னே தோன்றது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளால தானம் பண்ண முடியும். எப்ப நல்ல ஒரு இடமும் நல்ல ஒரு டைமும் நல்ல ஒரு அதை பெற்றுக்கிறதுக்கான ஒரு ஆள் இருக்காளா, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்கு. ஆனா நம்ம கண்ணில் தான் படுறது இல்லை. அது நமக்குள்ள இந்த சாத்விக குணம் மேல இருக்கிறச்ச எங்க பார்த்தாலும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அதுக்காக நம்ம தான பாக்ஸ பார்த்துன்னு போகவே வேண்டாம், கிடைச்சுட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். பகவான் அதுதான் இந்த இடத்துல சொல்றார். சாத்விக தானம்னா என்ன அப்படிங்கிற, சாத்விகமான தானம், சாத்விக ஸ்ரத்தையுள்ளவாளோட தானம் எப்படிங்கிறது, அதுவும் எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், யாருக்கு பண்ணணும், ஒரு கர்த்தவியமா அதுல இருந்து ஒண்ணும் நமக்கு திரும்பி வர்றதுக்கான ஒரு ஒரு ஆசை இல்லாம சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான மனிதர் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகம், யத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டன் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். யத் எது, தூ மற்றும், பிரத்யுபகாரார்த்த பரஸ்பர உபகாரத்துக்கு, பலன் பலன், உத்திஷ்ய நோக்கம், வா ஆனால், புனக திரும்ப, தீயத்தே கொடுப்பது, ச மற்றும், பரிக்ளிஷ்டம் இஷ்டமில்லாமல், தத் அந்த, தானம் தானம், ராஜசம் ராஜசம் ஸ்மிருதம் கூறப்படும். எந்த ஒரு தானம் பரஸ்பர உபகாரமாக அல்லது பலனின் நோக்கத்தில் இஷ்டமில்லாமல் கொடுக்கப்படுகிறதோ அது ராஜசீக தானம். பார்க்கலாம். யத்து பிரத்யுபகாரார்த்தம், யத்து ரெண்டு இத்து இருக்கு, ஒரு இத்து தூ, யத்து தூ மேல் ராகாத் கொடுத்து, யத்து பிரத்யு ர மேல் ராகாத் கொடுக்கணும், தியூ வருதுனால, யத்து பிரத்யுபகாரார்த்தம், காரா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், ரார்த்தம் ராக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, ரார்த்தம் பலமுத்திஷ்ய
பல பல இல்ல, பல முத்திஷ்ய, ரெண்டு ஒரு இது தீ இருக்கு, முத்திஷ்ய தீ மேல் ஒரு ஆகாத் கொடுத்து பலமுத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம். தீயதே, தீ நெடுலெழுத்து, தே நெடுலெழுத்து, யோ ஷார்ட்டா இருக்கணும். தீயதே ச பரிக்ளிஷ்டன், பரிக்ளி, ரீ குறில் எழுத்து, ரிக்லி இக்கு இல்லு ஜாயிண்டா இருக்கலாம், ரீ மேல் ஆகாத் கொடுத்து கிளிஷ்டன், லீ மேலையும் ஆகாத் கொடுத்து லிஷ்டன், பரிக்ளிஷ்டன் தத்தானம், தத்தானம், த அப்புறம் ரெண்டு ஒரு இது ஒரு தா, அது நெடில் எழுத்து, தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம், ராஜ ரா நெடில் எழுத்து, ராஜசம் ஸ்மிருதம். விஜயலட்சுமி ஜி சொல்றேன். यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टन् तद्दानं राजसंस्मृतम्. Wonderful. Perfect. Thank you, Very sir. nice. ரொம்ப நல்லா Thank சொன்னீங்க. you. Yes, sir. Thank you. எத்து பிரத்யுபகாரார்த்தம், ஒரு ராஜசீகமான ஒரு தானம் பண்றது, அதுல இருந்து நமக்கு என்ன திரும்பி வரப்போறதுன்னு மனசுல வச்சுன்னு கொடுக்கறது. இன்னொருத்தருக்கு தானம் பண்றச்செல்லாம் அதுல இருந்து நமக்கு என்ன வரப்போறது, அந்த மனுஷன்ட்ட இருந்து வராம இருக்கலாம். ஆனா நான் இப்ப கொடுக்கறேன் பாரு அப்படிங்கறதுனால 10 பேர் பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய தானம் பண்றவன் அந்த ஆளு, இவ்வளவு பெரிய ஆளு. தானம் பண்றச்சியே அதோட பலன் என்ன வருதுன்னு நினைச்சுண்டு பண்றது. அவன் அந்த மனுஷனுக்கு, சரியான மனிதனுக்கு தான் கொடுப்பான், நீடியான பர்சனுக்கு தான் கொடுக்கிறார், சரியான வேலையில தான் கொடுக்கிறார், சரியான இடத்துல தான் கொடுக்கிறார். ஆனா கொடுக்கறச்சியும் ஒரு தம்பத்தோட கொடுக்கறது என்னன்னா, இந்த மனுஷனுக்கு நான் அப்படி 100 ரூபா கொடுத்து, சாதாரணமா ஒருத்தருக்கு மனுஷனுக்கு பணம் வேணும்னா அவன் கை சுப்பான், அந்த கைக்குள்ள ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம தானம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணுவார், அப்படி 100 ரூபா எடுத்து இப்படி இப்படி எல்லாரும் காமிச்சிட்டு, பாரு நான் இவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பார். ஏன்னா அதுல இருந்து நமக்கு பேர் கிடைக்கும். அப்படி இத பண்ணா அது கிடைக்கும். அது பிரத்யுபகாரார்த்தம். ஒரு பொலிட்டிஷியனோட சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான் மேக்சிமம் பணமே போகும். இந்த பொலிட்டிஷியன்லாம் தன் பேர்ல ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருவா. ஒன்றலே பதவியில வரதுக்கு முன்னாடி ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அதுல தானம் பண்ணானா யார் தானம் பண்றாளோ அவளுக்கு ரிட்டர்ன்ல கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இது பண்ண தானம்னு பண்றது இல்ல, அது கர்த்தவியமா பண்றது இல்ல, இதுலயே நமக்கு ஒண்ணும் வர வேண்டாம் அப்படின்னு பண்றது இல்ல, இத பண்ணா நமக்கு கிடைக்க போறதே நிறைய அப்படின்னு நினைச்சுன்னு பண்றது. பலமுத்திஷ்ய வா புனः, இதுலே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான மனிதர் கொடுத்தாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு பலன் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அதனால்தான் பகவான் இங்க இந்த தேசிய காலேச்ச பார்த்தரேச்ச சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அவ யாருக்கு எங்க வேணாலும் கொடுத்தாலும் சரி, நல்ல இடத்துலயே கொடுத்தாலும் சரி, சரியான நேரத்துல கொடுத்தாலும் சரி, சரியான மனிதர்கள் கொடுத்தாலும் சரி, ஆனா அவ அதை பார்த்துன்னு கொடுக்கல. அது அந்த அதெல்லாம் அந்த சமயத்துல கரெக்ட் தான், தேசமும் கரெக்ட், காலமும் கரெக்ட், பாத்திரமும் கரெக்ட். ஆனா அவ கொடுக்கறச்ச அந்த மாதிரி அதை நினைச்சுன்னு கொடுக்கல. அவ எதை நினைச்சுன்னு கொடுக்குறா, எனக்கு பல முத்திஷ்ய வா புனः, திரும்பி கிடைக்கும்.
தீயதே ச பரிக்ளிஷ்டம். பரிக்ளிஷ்டம் கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்பா. ஏதோ ஒரு நம்மளை கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. தனக்கால ஒரு 100 ரூபா இருந்தா ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறச்ச, இவர் அந்த 10 ரூபா இருக்கிறச்ச கொடுக்கறது இருக்குல்லையோ அதுல இருந்து 1 ரூபா மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி. கஷ்டம். எது கொடுக்கணும்? நம்ம கொடுத்தா அவன் அத என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு நம்மளே குறைச்சலா கொடுத்துட்டா, சில பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆளுக்கெல்லாம் பைசா கொடுக்காத, பைசா கொடுத்தா அவ திருப்பி திருப்பியும் பிச்சைதான் வாங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆனா இது நடக்கிறது இந்த கலியுகத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆனா யாரு அந்த மாதிரி? சில பேர் அப்படி இருப்பா, சில பேர் அப்படி இருக்க மாட்டா. நிஜமாவே நீடியா இருப்பா. அவளுக்கு கொடுக்கணும். தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். இந்த மாதிரியான தானங்கள் ராஜசீக தானம். சோ எந்த மாதிரியான தானம் பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு திரும்ப தானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தானம் பண்றது ராஜசீக தானம். பிரத்யுபகாரமாக யார் நமக்கு ஏதோ நல்லது பண்ணிருக்கா அவளுக்கு திருப்பி கொடுக்கறது பிரத்யுபகாரம். சோ இதுவும் ராஜசீக தானம். ஏன்னா இது ஒரு பிசினஸ் மைண்ட். நீ எனக்கு அப்ப ஹெல்ப் பண்ணியா, நான் இப்ப உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரெண்டும் நம்ம கணக்கு சரியா போயிடுது, கூட்டு கழிச்சு பார்த்தா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வாபுனா. அப்படி இந்த ரெண்டும் பண்றது ராஜசீக தானம். அதுலயும் பரிக்ளிஷ்டமா பண்றது, வேண்டா வெறுப்பா. ஏன்னா ஏன் வேண்டா வெறுப்பா பண்றது? ஏன்னா எதை நம்மள்ட்ட இருக்கோ அதோட நமக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால அதை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு மனசு வருது இல்ல. அதனாலதான் வேண்டா வெறுப்பா கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட போயிட போறதே அப்படின்னு ஒரு கவலையோட. அந்த மாதிரி பண்றது ராஜசீக தானம். முக்காவாசி மனிதர்கள் இதுலதான் உட்காருவா. ஒரு தான பெட்டியை பார்த்தாதான் அதுல தானம் போடணும்னு மனசு வரும். அந்த தான பெட்டியில போட்டோம்னா அந்த டியூப்லைட் மேல நம்ம பேரை எழுதி வைக்கணும். கோயிலுக்கு டியூப்லைட் தானம் பண்றோம். அதுலயும் இவா கொடுத்தா அவா கொடுத்தான்னு நம்ம பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. அந்த கோயில்காரன் தான் நான் உன் பேர் போடுறேன்னு சொல்றச்சே, நம்ம எதுக்கு அதை நம்ம என்ன சொல்லணும்? வேண்டாம், என் பேர்லாம் போடாது, என் பேர் போடுறதுக்காக நான் அங்க போடல, அங்க வெளிச்சம் இருக்கணும், எல்லாருக்கும் பகவான் நல்லா தரிசிக்க கிடைக்குமேங்கிறதுக்காக போடுறது. இது என் தானமா தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா என் பேர் வரணும், அந்த பட்டியல்ல என்னோட பேர் இருக்கா அப்படின்னு தேடுவா. நான் 10,001 ரூபா கொடுத்தேன்னு என் பேர் கொடுத்துருக்கா அதுல? இதுதான் முக்காவாசி. இதுல ஒண்ணு அவ அப்படி பண்றவாள் கெட்டவா நல்லவா அப்படின்னு சொல்ல வரல. இதுதான் ராஜசீகமா இருக்கிறது தான் நம்மளோட இந்த கலியுகத்துல முக்காவாசி பேருக்கான டெஸ்டினி. அதுதான். அதுலேருந்து வெளியில வரத்துக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இந்த சத்சங்கம் எல்லாம் எதுக்கு பண்றோம்? அந்த ராஜசீக இதுல இருந்து. ஏன்னா நமக்குள்ள யாரும் தாமசிகவா இருக்கிறவான்னு நம்ப கூட முடியல. ஏன்னா எல்லாரும் நம்ம டெய்லி பகவான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள தாமசிகம் இருக்க வேண்டாம். ஆனா நமக்குள்ள இருக்கிறதுல நிறைய முக்காவாசி பேரு, என்னையும் உள்பட, ராஜசீகமான மனப்பான்மை தான். அதுல இருந்து வெளியில வரணும். அதுல இருந்து எப்படி வெளியில முடியும்? இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறச்ச நமக்கு இதெல்லாம் சொல்லி படிக்கிறோம், கத்துக்கிறோம், சொல்லிட்டு இருக்கோம். அதுல இருந்து நமக்கு இதுல இருந்து ஒரு புத்தியில இவ்வளவு வந்துருச்சுன்னா போறோம். நம்ம இந்த ராஜசீகத்துல இருக்கோம். இங்க இருந்து ஒரு ஸ்டெப் மேலதான் போகணும் ஒரு சாத்விக குணத்துக்கு வந்துறதுக்கு. அதுக்கான என்ன வழிகள்னு பகவான் இவ்வளவு அழகா சொல்ல. எந்த மாதிரி ஆகாரம் பண்ணோம், எந்த மாதிரி தபம் பண்ணோம், எந்த மாதிரியான யாகங்கள் பண்ணோம், எந்த மாதிரியான தானங்கள் பண்ணோம்னு இப்படி பகவான் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகம் தாமசம் சொல்ற. அதேஷ காலே யத்
यद्दानमपात्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं तत्तामसमुदाहृतम्. அதேஷ தவறான இடத்தில், காலே வேளை, யத் எது, தானம் தானம், அபாத்திரேபிய தவறானவர்க்கு, ச மற்றும், தீயதே கொடுப்பது, அசத்கிருதம் மரியாதை இல்லாமல், அவஜ்ஞாதம் அறியாமையால், தத் அது, தாமசம் தாமசம், உதாகிருதம் கூறப்படுவது. எந்த தானம் தவறான இடத்தில், வேளையில் மற்றும் மனிதருக்கு மரியாதை இல்லாமல் மற்றும் அஜ்ஞானத்தில் கொடுக்கப்படுகிறதோ அது தாமசீக தானம். ஒரு ஷனா பார்க்கலாம். இதுலதான் அந்த இம்முங்கிறது ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன், மேனு. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமேங்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி. அதேஷ காலே, அதேஷ தே நெடுலெழுத்து, ஷகாலே காலே ரெண்டுமே நெடுலெழுத்துகள். அதேஷ காலே யத்தானம், யத்தா இது த, யத்தானம் அப்படின்னு நிறுத்தாம யத்தானமபா, யத்தானமபாத்ரே, இம்மண்ட் ஜாயின் பண்ணிட்டு மபான்னு சொல்லிடலாம். அதேஷ காலே யத்தானமபாத்ரே, மபாத்ரே பாமிதாகாத் கொடுத்து, பாத்ரேभ्यश्च, त्रेभ्य त्रे मिलागा, यश्च य मिलागा, मपात्रेभ्यश्च दीयते, दीते ரெண்டுமே நெடுல்கள். அந்த ய வந்து ஷார்ட்டா இருக்கும், குரில் எழுத்து. அதேஷ காலே யத்தானமபாத்ரேभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं, असत्कृ समिलागत, असत्कृतमकृतमव எல்லாமே குறில் எழுத்துக்கள், தனித்தனியா சொல்லணும். असत्कृतमवज्ञातं, வக்ஞா இஜ்ஜன்ய ஜாண்டனால வமிலாகத் கொடுத்து, असत्कृतमवज्ञातं तत्तामसमुदाहृतम्. தத்தாம இத்து தா, தத்தா நெடுலெழுத்து, ம குரில் எழுத்து, சமுதாஹிருதம். अनुजा जी। जय श्री कृष्ण। अदेशकाले यद्दानमपात्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं तत्तामसमुदाहृतम्. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்டா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லாது. அந்த ம அங்க எழுதுறதுல உங்களுக்கு நல்லதா பட்டதுன்னா அதை வச்சுக்கிறேன், இல்லைன்னா அதை எடுத்துடுறேன். உங்களுக்கு எப்படி தோன்றதோ அது மாதிரி சொல்லுங்க. இது ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஈஸியா இருக்கும் சார் எங்களுக்கு ஓகேம்மா, ஓகேம்மா. ஐடென்டிஃபை பண்ண. யா, அசத்கிருதமவஜ்ஞாதம், மரியாதை இல்லாம ஒரு கொடுக்கறச்சியே ஒரு அவமதிப்போட கொடுக்கறது. ஒரு நிறைய பெரிய பண்டிதர், ஞானி, கோயில் எல்லாம் நிறைய காரியங்கள் பண்றார். உங்க வீட்டுல இந்த கோயிலுக்காக தான், தனக்காக இல்ல, கோயிலுக்காக தானம் பண்ணுங்கோ அப்படின்னு வீட்டுல இப்ப நிறைய நடக்கிறது. இதெல்லாம் இந்த கோயில்ல இது கும்பாபிஷேகம் பண்ண போறோம், நல்ல ஏதான ஒரு வேலை பண்ண போறோம், அதுக்கு கொஞ்சம் தானமா பணம் கொடுங்கோ அப்படின்னு வரைச்ச வள்ளுன்னு எரிஞ்சுண்டு கத்திண்டு கொடுக்கறச்ச கூட அதுல மரியாதை இல்லாம கொடுக்கறது, இது நடக்கிறது. இதெல்லாம் தாமசிகமான வீட்டுலதான் நடக்கும். கதவை அங்கேயே வாசல்லே கதவு சாத்திடுவா. இந்த ஆள் வரான் அப்படின்னு கேட்கறச்ச
கேட்கறதுக்கு கூட அவளுக்கு அந்த சக்தி இருக்காது. ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருக்காது. ஏன்னா நடக்கிறது. இப்ப நம்ம கூட நிறைய அது மாதிரி பண்ணுவோமா இருக்கும். ஆனா நம்ம வந்து ஆளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஆனா இவ வந்து நல்ல ஒரு கோயில் அர்ச்சகர் கூட வீட்டுக்கு வந்தானா பிச்சைக்காரன் வந்த மாதிரி அவன் ட்ரீட் பண்ணி அங்க வாசல் கதவுலயே கதவை சாத்தி திறக்க வந்து பேச கூட விடாம ஏதோ வந்துட்டானே கடனா இருக்கேன்னு அப்படி கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் தாமசீகமானது. அசத்கிருத்தமா பண்றது. சத்கிருத்தம் நல்லதா கொடுக்கறது, நல்லதா பண்றது. அசத்கிருத்தம் கெட்ட வழியில பண்றது. ஏன் பண்றோம்? அஜ்ஞாத்தம், அறியாமையால். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதுல இருந்து நம்ம இதெல்லாம் தாமசீக ஸ்ரத்தை, இதனால நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருந்தா அது மாதிரி பண்ண மாட்டான். ஆனா இதெல்லாம் ஏன் பண்றா? ஞானத்தால பண்றா. அறிஞ்சும் அஜ்ஞானமா இருக்கிறதுனாலையும் பண்றா. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா கதை சொல்றேன். ஐயோ பகவான் சொல்லியிருக்காரு. பகவானாவது எங்கே வந்து சொன்னார்? இந்த கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் சொன்ன மாதிரி, கோயில்ல பகவானோட மூர்த்தி உடைஞ்சு கிடக்கு, அதை சரிப்படுத்தணும்னு நீங்க ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னா பகவானே அந்த அவளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவத்தப்பாடி ஒரு ஜட்ஜி நம்மளோட தேசத்துல நமக்கு சுப்ரீம் ஜட்ஜா உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொன்னார், எப்ப சொன்னாருங்கிறது கரெக்டா இல்லையாங்கிறதுக்காக நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி சொல்லவா இருக்கா அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அஜ்ஞானத்துல இருக்கா. சோ அசத்கிருத்தம் அஜ்ஞாத்தமாக அதேச காலே யத்தானம், சரியான இடத்துல பண்ண மாட்டான். வேண்டாத இடத்துல தன் வைராக்கியத்தை காமிச்சுட்டு இருப்பா. வேண்டாத வேலையில பண்றது. அபாத்திரேபியஸ்ச தீயத்தை, யாருக்கு தேவையில்லோ அவளுக்கு கொடுப்பா. இந்த மாதிரியா அதெல்லாம் தத்தாம சமுதாகிருதம். இந்த மாதிரியான தானம் பண்றது தாமசீகம். சாத்விகம் ராஜசீகம் மாதிரியான தானத்தை பத்தி சொல்லிட்டு பகவான் இங்க வந்து தாமசீக தானத்தை பத்தி சொல்ற. என்ன சொல்றன்னா, எந்த மாதிரி இடம்னு ஒரு பார்க்காம, எந்த மாதிரியான வேலை அப்படின்னு பார்க்காம, யாரு கொடுக்குறோங்கிறது பார்க்காம பண்றது தானங்கள்லாம் தாமசீகம். ஒருத்தனுக்கு வந்து சாப்பிடறதுக்கே பணம் இல்லை, அவனுக்கு வந்து நான் டிவி டொனேட் பண்றேன் அப்படின்னு போறதுல என்ன மீனிங்? இதெல்லாம் வெறும் தம்பத்துக்காக பண்றது. அவனோட ஏழ்மைய அவமதிக்கிற மாதிரி ஆனது. தன்கிட்ட பணமும் பவரும் இருக்கிறதுல காமிச்சுக்கிறதுக்காக நல்ல பிராமணா, நல்லா வேதகம் பண்றா, அவளெல்லாம் இன்சல்ட் பண்ணி கொடுக்கறது. எந்த நம்ம தானம் பண்றோமோ ஒரு பொலைட்னஸோட, ஹம்பிள்னஸோட கொடுக்கணும். கொடுக்கறோங்கிறதே தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்கல. நம்ம யாரு கொடுக்கறது? இருக்கிறது அவளோட தான், எல்லாரோட தான். அவளுக்கே நம்ம திரும்பி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். தானம் எப்படி பண்ணணும்ங்கிறது பகவான் வந்து இந்த 3 ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்காக நம்ம வந்து தானம் பண்றோமே, அதுக்காக எப்பொழுதும் இந்த தேசம், காலம், அதெல்லாம் பாத்திரம், அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் எங்க கிடைக்க போறது, இது 3 எங்க வந்துட போறது, அதனால நம்ம தானமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு சாத்விக சக்தியோட பண்ணானா அந்த 3ம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்க எது பண்றீங்களோ அது அப்படிதான் இருக்கும். இந்த 3ம் சரியாகத்தான் இருக்கும்.
சோ அத நம்ம மனசுல வச்சுட்டு எப்பொழுதும் தானத்தோட மனப்பான்மையோட சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி ஸ்கந்த புராணத்துல சொன்ன மாதிரி நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கோ அதோட 10% தானத்தை வச்சுடணும். தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாஸ்திரம் பிரகாரம் பண்றது. அண்ட் அந்த மனசு நமக்குள்ள வர 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 இந்த சாத்விக குணம் நமக்கு மேல வந்துட்டே இருக்கும். அதுதான் பகவான் இந்த 3 தானங்கள் பத்தி இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்றார். சோ இந்த எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார் அவர். ஆகாரம் பத்தியும் பண்ணிட்டார், யஜ்ஞம் பத்தியும் பண்ணிட்டார், தபம் பத்தியும் பண்ணிட்டார், தானம் பத்தியும் பண்றார். தானம்லயும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறார். சரி, இப்ப நமக்கு இது சரியான வேலையா, சரியான இப்ப நமக்கு வர்ற யாரோ ஒரு இடத்துல இது எந்த ராகு காலமா, இப்ப எந்த காலம் கொடுக்க கூடாதா அப்படின்லாம் யோசிக்காம, இப்ப தேச காலே பாத்திரே எல்லாம் 3ம் சேர்ந்தா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறார் பகவான். ஐயோ இப்ப ராகு காலம் ஆச்சே, ஆனா அவருக்கு இப்ப வேண்டி இருக்க பணம் கொடுக்காம இருக்கலாமா? சோ நமக்கு எப்பொழுதுமே இதெல்லாம் தெரிஞ்சுட்டா இருக்கும். இது நல்ல இடமா, இது கெட்ட இடமா? ஆனா தானம் பண்றணும்னு தான் கர்த்தவியமா பண்றோமே. தானம் நம்மளோட கர்த்தவியம் பண்ணி ஆகணுமே. அப்படிங்கறச்சு என்ன பண்றது? ஏன்னா அதுல டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு பயப்படாம இருக்கிறதுக்காக என்ன பண்றதுங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது நான் மண்டேலேருந்து பார்க்கலாம். 2 நாள் சுட்டி எல்லாருக்கும். எல்லா ஸ்லோகங்கள்லாம் சாண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் டைம் இருந்ததுன்னா அந்த கொலு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேனே அதை போடலாமா சார்? இருக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 minutes, 2 to 3 minutes. 2 மினிட்ஸ்லாம் ஈஸியா போடுங்க. சார் இது லக்ஷ்மி கோபால்ஜியோட டாட்டர். வாவ். लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् பெரும்பொரு கடலை அடலே தீனை பெரும்புற கடலை அடலே தீனை பெண்ணையான எண்ணில் முனிவர் கருள் தரும் தபத்தை முத்தின் திரள் கோவை பத்தராதியை நித்தில தொத்திர அனோபினை அலரை அடியேன் மனதாசை அமுதோ பொதியில் சுவையை கரோபினை கலியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே மேனிடத்தவத்தை திவத்தை தரும் மெய் பெயினை கையிலோ சங்குடனை நிற கடலை கடல் வண்ணனை மாலையால் இலை பள்ளி கொள்மாயனை நென்னலை பகலை இற்றை நாளினை நாளை வாய் வரும் திங்களை ஆண்டினை கண்ணலை கரும் பின்னிட தேரலை கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே எங்களுக்கு செய்கின்ற ஈசனே எங்களுக்கு செய்கின்ற ஈசனே வாசவ குழலால் மலை மங்கன் பங்கனை அங்கில் வைத்துகந்தாந்தனை பான்மையை பணி மாமதியமுதவள் மங்குலை சுடரை வடமாம உச்சியை நச்சு நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்
ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷ்மி கோபால்ஜி ஃபேமிலி இட் செல்ஃப் இஸ் கிஃப்டட். எல்லாரும் பாடுறா, நாடகம் ஆடுறா, எல்லாம் பண்றேன் இல்லைங்க. சூப்பர். இல்ல இந்த கொலுல ஒவ்வொரு பொம்மையும் தனித்தனியா பெருசு பெருசா இருக்கு. அழகா photograph சூப்பரா இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா கொலு ரொம்ப அழகா இருக்கு. இல்ல, ஒவ்வொரு பொம்மையும் தனித்தனியா தெரியற மாதிரி எடுத்திருக்காங்க அழகா. நல்ல ஆமா. பெருசா எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. நல்லா இருக்கு ரொம்ப. இல்ல, ஆஞ்சநேயர் இதுல வீணை வாசிக்கிறார். ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கிறார். ஆமா. ரொம்ப அழகா இருக்கு அது. ரொம்ப அழகா இருக்கு. Thank you, sir. Thank you. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ம். பாட்டு கத்துக்கிற திருத்தன்ன அந்த 4000 பிரபந்தத்தோட பாட்டு அது ஆமாங்க. ராகமா பாடுறேன். இல்ல இந்த ஆமா. ஆழ்வார் பாசுரம் எல்லாம் ஜெயஸ்ரீ ஜிக்கு தான் திருமங்கை பார்த்தேன். ஆழ்வார் பாக்குறாங்க. ஆமா திருமங்கை பாசுரங்கள் ராகமா கத்துக்கிறா இப்பதான் அவ. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் அது. தேங்க்யூமா தேங்க்யூ. நல்லா இருந்தது நாங்க தான் சார். ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் நல்லா சொல்லணும். இந்த மாதிரி பாட்டு கிடைக்கிறது. குழந்தை Thank you, sir. பாடுறது உங்களோட எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூம்மா. நல்லா இருந்தது. ரொம்ப எங்களுக்கெல்லாம் நல்லா. அனுகிரகம் தேங்க்யூ. இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. 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 ஓகேம்மா. தேங்க்யூ. Thanks, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Sir, Jai thank Shri you. Krishna. sir. Thank you, ஜெய் ஸ்ரீ sir. கிருஷ்ணா. தேங்க்யூ. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir.